ஜுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த ஜுமாவுடைய நாள் நாட்களில் சிறந்த நாள், இந்த ஜுமாவுடைய நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த ஜுமாவுடைய நாள் நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்துகளை மலக்குமார்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க. அதாவது இந்த மொஹல்லாவிலிருந்து, இந்த ஊரிலிருந்து, இந்த வீட்டிலிருந்து இன்னார் ஜுமாவுடைய இந்த நாளில் உங்கள் மீது நாயகமே இவர் ஸலவாத்து சொல்லியிருக்கிறார் என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவார்கள். எனவே நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லணும்னு சொன்னால் நாம் ஜும்ஆவுடைய நாள் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 நன்மையை கொடுக்கிறான், 10 பாவங்களை மன்னித்து விடுகிறான், 10 தரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத்.